नाम से एक और बार आप सबों को मैं स्वागत करता हूं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னொரு முறையாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். प्रभु के सम्मुख में बैठना हमारे लिए आनंद की बात है. தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பது நமக்கு ஆனந்தத்துக்குரிய காரியம். प्रभु हमें सहायता करने पाए, न केवल हम उसकी स्तुति आराधना करें परंतु उसकी आवाज को भी सुनने पाए. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவரை துதித்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, தேவ சத்தத்தையும் கேட்டு செல்வோமாக. जरूर हम गर्मी के चलते हम सब कोई परेशान है. உண்மையிலேயே சூடு அல்லது வெப்பம் அதிகமாக இருப்பதனாலே எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். परंतु मैं एक बात को आपको याद दिलाने के लिए चाहता हूं. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட நான் விரும்புகிறேன். जरा ऐसी जगहों को सोचिए या जानिए जिसके बारे में आप प्रार्थना किए होंगे परंतु करने का भी आवश्यकता है. இப்படிப்பட்ட இடங்கள் உண்டு. அந்த இடங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம் அல்லது அறிந்து கொள்ளுங்கள். அந்த இடங்களை குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமைக்குள் இருக்கிறீர்கள். और मणिपुर में 224 कलीसियाएं जलाई गई हैं. மணிப்பூரிலே 224 சபைகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. 1500 से अधिक घर, खास करके मसीहों का घर जलाया गया है. 1500 வீடுகள், அதுவும் விசேஷமாக கிறிஸ்தவருடைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. जरा सा सोचिएगा, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். अगर वे आराधना करने के लिए इकट्ठे होने के लिए चाहेंगे वो जंगल में बैठ के आराधना करते हैं. ஒருவேளை அவர்கள் ஆராதிக்க கூடி வர விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்கள் காடுகளிலே போய் அவர்கள் கூடி வருவார்கள். घर में आराम करने के लिए चाहेंगे, घर जला हुआ है. வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டிலே ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் வீடோ எரிக்கப்பட்டிருக்கு. प्रभु ने आपको कितने अच्छा से पंखा लगा के, लाइट लगा के, अच्छे जगह में, इतना ऊंचा छत में आपको आराधना करने के लिए बैठाया. ஆனால் தேவனோ இவ்வளவு வெளிச்சம், இவ்வளவு ஃபேன்ஸ் மத்தியிலே உயரமான ஒரு கட்டடத்துக்கு உள்ளே அமரத்தக்க அளவுக்கு ஆராதிக்க அளவுக்கு உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். बिजली कटती है दूसरा मिनट में हमारा जनरेटर चालू है. கரண்ட் போயிடுச்சு சொன்னா அடுத்த நிமிடத்துல நம்முடைய ஜெனரேட்டர் ஆரம்பித்து விடும். इस बात को भूलना नहीं. இதை மறந்து போக வேண்டாம். अनेक लोगों को कोई सुविधा नहीं. அநேகரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வசதி வாய்ப்பே मैं கிடையாது. आपको ऐसा वीडियो दिखा सकता हूं जो मणिपुर में लोग जंगल में बैठ के, उनके पास ना तो माइक है, ना तो स्पीकर है, ना तो पंखा है, पेड़ के नीचे प्रभु के आराधना करते हैं, जबकि उनको पास घर भी नहीं है, सब कुछ खोए हुए हैं, आराधना करते हैं. மணிப்பூரிலே சில வீடியோக்களை நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு காண்பிக்க முடியும். அங்கே அவர்கள் லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, வீடு கிடையாது, ஆராதனை கூடம் கிடையாது. அப்படியே இருந்து கொண்டு அவர்கள் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். हमारे दिल में हमेशा ये बात रहने पाए, अगर शरीर का एक अंग दुख पाएगा दूसरा अंग को दर्द होना ही है. நாம் அப்படிப்பட்ட கிருபை பெற வேண்டும், அப்படிப்பட்ட வழிக்கு வர வேண்டும். சரீரத்தில் ஒரு உறுப்பு வேதனைப்பட்டால் அடுத்த உறுப்பும் அதனோடு கூட இணைந்து வேதனைப்பட வேண்டும். क्योंकि धर्मशास्त्र बतलाती है बपतिस्मा के द्वारा हम उसके शरीर में जोड़े गए हैं. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அவருடைய சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். अगर आप शरीर का अंग अपने को समझते हैं, दूसरों का दुख, विशेष तौर से जो प्रभु में है उनका दुख आपका दिल को दुखाना है. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருப்பீர்கள் சொன்னால் ஒருவருடைய துக்கம் உங்களுடைய துக்கமாக மாற வேண்டும். வேதனை நீங்களும் வேதனைப்பட வேண்டும். प्रभु आपको सहायता करने पाए, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. लगातार प्रभु आपके साथ बर्ताव करने पाए. தொடர்ச்சியாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுவாராக. एक पासवान होने के चलते आपके आत्मा, प्राण, शरीर के लिए हम जिम्मेदार हैं. ஒரு போதகராக இருப்பதனாலே உங்களுடைய ஆவி, சரீரம், உடல் இருக்கிறதே அதற்கு நாங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள். जैसा आपको मालूम है 40-40 दिन में मैं एक बार आता हूँ, इसलिए मेरे रहने के समय यहाँ प्रभु बोझ है और मैं इसलिए इस पुलपिट को संभालता हूँ. நான் 40 நாள் வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுனால
திரும்ப 40 நாள் போறதுனால இங்கே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. இந்த ஃபுல் பீட்டை நான் ஆகையினாலே நான் கொஞ்சம் பயன்படுத்துகிறேன். प्रभु मेरे साथ लगातार बर्ताव करता है, इसलिए मैं नया संदेश को देने में झुका नहीं हूं. தேவன் நம்மோடு கூட எங்களோடு கூட என்னோடு இடைவிட்டு கொண்டே வருகிறார். ஆகையினாலே புதிய புதிய பிரசங்கத்தை நான் செய்வதிலே நான் பின்வாங்குகிறதே இல்லை. शारीरिक तौर से मैं थका नहीं हूं. நான் சரீர பிரகாரமாக களைத்து போகவில்லை. अपने परिवार से मैं कहने के लिए चाहता हूं. என்னுடைய குடும்பத்தாராகிய उங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். विशेष तौर से जवान बच्चों का कहने के लिए चाहता हूं. விசேஷமாக வாலிப பிள்ளைகளிடத்தில் பேச விரும்புகிறேன். जितना मैं उम्र हुआ उतना खाना कम कर दिया. எவ்வளவா எனக்கு வயதாகி கொண்டே போகிறதோ அவ்வளவா நான் சாப்பாட்டின் அளவை குறைத்து கொண்டே போகிறேன். मैं सवेरे खाता नहीं. நான் காலையில சாப்பிடுவது கிடையாது. मैं 8 बजे खाना खाता हूं. நான் 2:30 மணிக்கு சாப்பிடுகிறவன். 50 ग्राम एकदम नाप के खाता हूं. 50 கிராம் உணவு அதை அளந்து தான் நான் சாப்பிடுவேன். शाम को 2 रोटी खाता हूं. சாயந்திரத்துல 2 ரொட்டி சாப்பிடுவேன். दौड़ने के लिए प्रभु ने ताकत दिया, आप ही के प्रार्थना के चलते. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாகவே கர்த்தர் எனக்கு ஓடுவதற்கு பலன் தந்திருக்கிறார். और इस साल में अभी तक मैं 176 टाइम्स प्रचार किया. இந்த வருடத்திலே நான் 176 முறை பிரசங்கித்திருக்கிறேன். प्रभु लगातार प्रवचन से मैं तृप्त करता है. मेरा आत्मा में मैं तृप्त हूँ, शारीरिक तौर से तंदुरुस्त हूँ. आपकी प्रार्थना के लिए धन्यवाद. लगातार प्रार्थना में याद रखिएगा. தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி. நான் ஆத்மாவிலே, சரீரத்திலே, ஆவியிலே முழுவதுமாய் சுகமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். गर्मी के चलते मैं एक संक्षेप में आपको एक संदेश देने के लिए चाहता हूँ. இந்த வெப்பத்தின் நிமித்தமாக நான் சுருக்கமாக ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறேன். कान खोल के ध्यान से सुने. செவிகளை திறந்து கவனத்தோடு கேளுங்கள். कुछ लोग अपने मन में ये विचार रखते हैं, சிலர் உங்களுடைய மனதிலே இப்படியாக எண்ணுகிறீர்கள், मसीह होना आसान है, கிறிஸ்தவராக இருப்பது அல்லது மாறுவது எளிது, परंतु मसीह के जीवन कठिन है. கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறதே அது கடினமான வாழ்வு. मैं कई लोगों के मुंह से इस बात को सुना. நான் அநேகருடைய வாயின் வார்த்தைகளிலே இதை கேட்டிருக்கிறேன். मसीह होना अच्छा है, आसान है. கிறிஸ்தவனாக இருப்பது எளிது. यीशु मसीह पर विश्वास करो, पापों का अंगीकार करो, मसीह को अपना लोगे. இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து பாவத்தை அறிக்கை செய், நீ கிறிஸ்தவராய் மாறி விடுவாய். पाप को छोड़ने के लिए निर्णय कर लो, तुम मसीह हो गया है. பாவத்தை விட்டுவிட தீர்மானித்து விடு, நீ கிறிஸ்தவனாக மாறி விடுவாய். यीशु ने जो क्रूस पर जो दंड सहा उसको अपना लो, तुम मसीह हो गया है. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரே, அவரை ஏற்றுக்கொள், நீ கிறிஸ்தவனாகி விடுவாய். केवल यीशु ही तीसरा दिन जी उठा है, उस पर विश्वास करो, तुम मसीह हो जाओगे. இயேசு கிறிஸ்து மாத்திரமே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவரையிலே அதிலே விசுவாசம் வை, நீ ஒரு கிறிஸ்தவனாகி விடுவாய். लेकिन मसीह जीवन वहां नहीं रोकता है. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு அங்கே நிற்கவில்லை. वो मसीह जीवन का शुरुआत है, அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே. लेकिन मसीह जीवन जीना कठिन है करके लोग सोचते हैं. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது கடினமானது. लेकिन मैं अपने लगभग 56 साल मसीह यीशु में जीवन बिताने की बातों को मन में रखते ये कह सकता हूं. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்திலே கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். जरूर मैं इस मसीह परिवार में जन्म लिया, என்னுடைய பிறப்பு நடந்தது கிறிஸ்தவ குடும்பத்திலே உண்மைதான். लेकिन मेरा नया जन्म 56 साल के पहले हुआ. ஆனால் என்னுடைய மறு ஜென்மம் அல்லது புது பிறப்பு இருக்கிறதே அது 56 ஆண்டுகளுக்கு முன்னே தான் நடந்தது. उस समय के अनुभव को रख मैं कहूंगा, அந்த காலகட்டத்தின் அனுபவத்தை வைத்து நான் சொல்லுவேன், मसीह जीवन जीना बहुत बहुत आसान है. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது மிகவும் மிகவும் எளிது. क्यों कहते हैं करके मैं कहूंगा. நீங்கள் சொல்லலாம், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? दो वचन को मैं आपको दिखाने के लिए चाहूंगा. நான் 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். मत्ती रचित सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம். जिस वचन को हम अच्छी तरह से जानते हैं उसी को देख लेंगे. எந்த வசனங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோமோ அவைகளையே பார்க்கலாமா? 11वां अध्याय 11வது அதிகாரம் 29 और 30 पद को देखेंगे. 29ஆம் 30ஆம் வசனங்களை பார்க்கலாம். वहां पर प्रभु ने खास कहा, அங்கே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். मत्ती रचित सुसमाचार 11 अध्याय का 29 और 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள். मेरा जुआ अपने ऊपर उठा लो, अब मुझसे सीखो, क्योंकि मैं नम्र
और मन में दीन हूं और तुम अपने मन में विश्राम पाओगे. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30वां पद को थोड़ा ध्यान से देखिएगा. 30வது வசனத்தை இன்னும் கவனத்தோடு பாருங்கள். क्योंकि ஏனென்றால் मैं लगातार इन बातों पर जोर देता हूं. நான் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை அழுத்தமிட்டு பேசுவேன். मेरे प्रचार में आप इस बात को बार-बार सुनते होंगे. என்னுடைய பிரசங்கத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீர்கள். जहां कहीं क्योंकि चले आता आप उसके ऊपर ज्यादा ध्यान देना है. எங்கே எல்லாம் தமிழிலோ அல்லது இந்தியிலோ எந்த மொழியிலோ ஏனென்றால் என்று வருகிறதோ அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். क्योंकि இந்தியிலே போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால். यीशु खुद कहता मेरा जुआ सहज और मेरा बोझ हल्का है. இந்த வசனம் இந்தியிலே எப்படி இருக்கிறது? ஏனென்றால் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள். यीशु मसीह का जुआ இயேசு கிறிஸ்துவினுடைய சுமை நுகம் सहज है, மெதுவாய் இருக்கிறது. और उसका बोझ அவருடைய சுமை हल्का है. லகுவாய் இருக்கிறது. शैतान कहेगा नो 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 बहुत भारी है. சாத்தான் சொல்லுவே இல்லப்பா ரொம்ப எடையா இருக்குது. उसका वजन से तुम दब जाओगे. அந்த எடை இருக்கிறதே அதை தாங்க முடியாம நீ கீழே விழுந்துருவ. यीशु ने कहा क्रूस उठा के चलने के लिए क्रूस में दब जाओगे, तुम्हारा क्रूस इतना भारी है. இயேசு கிறிஸ்து சொன்னார் உன் சிலுவை சுமந்து கொண்டு போ. எப்பா உன் சிலுவை இவ்வளவு பெரிய சுமையா இருக்கிறது, நீ கீழே விழுந்துருவ சிலுவையை தூக்குனா சாத்தான் சொல்லுவான். और एक अंग्रेजी में एक सुंदर गीत है, ये कोरस है. ஆங்கிலத்திலே ஒரு அருமையான ஒரு கோரஸ் பாடல் உண்டு. Whose report you believe. Whose report you believe என்பது ये अंग्रेजी गीत है. இது ஆங்கில பாடல். किसकी रिपोर्ट को तुम मानोगे. யாருடைய ரிப்போர்ட்டை நீ ஏற்றுக்கொள்வாய். तुम्हारे बारे में शैतान भी रिपोर्ट देता है. உன்னை குறித்து சாத்தானும் ரிப்போர்ட் சொல்லுவான். तुम्हारे बारे में प्रभु भी रिपोर्ट देता है. ஆண்டவர் உன்னை குறித்து ரிப்போர்ட் சொல்லுகிறார். तुम्हारे दिया हुआ जिम्मेदारी के बारे में शैतान भी रिपोर्ट देता है. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து சாத்தானும் ரிப்போர்ட் சொல்றான். प्रभु भी कहता है. ஆண்டவரும் சொல்லுகிறார். प्रभु क्या कहता है? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? मेरा जुबा सहज है, என் நுகம் மெதுவானது, मेरा बोझ हल्का है. என் சுமை லகுவானது. लेकिन शैतान उल्टा कहता है. ஆனால் இந்த பிசாசு தலைகீழாய் பேசுவான். नो 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 मसीह जीवन बिताना बहुत कठिन है. இல்லை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது மிக கடினமானது. संसार का जीवन बिताना आसान है. உலக வாழ்க்கை மிகவும் எளிதானதப்பா. कैसा भी हो चल सकते हो, என்னதா இருந்தாலும் போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில. कैसा भी हो पहन सकते हो, என்ன Dress போட்டுக்கிடலாம், कुछ भी खा सकते हो, कुछ भी पी என்னவும் सकते हो, என்னவும் குடிக்கலாம், என்னத்தையும் சாப்பிடலாம், कहीं भी बैठ सकते हो, எங்கேயும் நீ உட்காரலாம், कुछ भी बक सकते हो. என்னத்தையும் பேசி தீக்கலாம். अरे वो आजादी दुनिया में है, அந்த விடுதலை எல்லாம் உனக்கு உலகத்துக்குள்ள இருக்காப்பா. लेकिन मसीह में आजादी नहीं है करके ஆனால் कहेगा. கிறிஸ்துவுக்குள் அந்த விடுதலை இல்லை என்று சாத்தான் சொல்லுவான். लेकिन मेरे बच्चे, मेरे जवान, मेरा भाई बहन, ஆனால் என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாலிபர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, आप याद रखिएगा. நீங்கள் நினைவில் வையுங்கள். Whose report you believe. आप किसकी रिपोर्ट को सुनते हैं? मेरा यीशु कहता है என் ஆண்டவர் சொல்லுகிறார், मेरा जुआ सहज है, என்னுடைய நுகம் மெதுவாயினது, मेरा बोझ हल्का है. என்னுடைய சுமை இருக்கிறதே லகுவாய் இருக்கிறது. विश्वास करने वाला दाहिने हाथ उठा के हालेलुया बोले. விசுவாசிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். मेरे चलते हालेलुया मत बोलिएगा, अपने मन से என்னை बोलिएगा. பார்த்து அல்லேலூயா சொல்லணும் அவசியம் இல்லை. अंकल हम विश्वास करते हैं हमारे प्रभु का बोझ बहुत हल्का है, उसका जुआ सहज है. कहने वाला एक और बार जोर हालेलुया बोलिएगा. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது, என் சுமை லகுவானது என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்கள். यूहन्ना इसके बारे में और कहता है. யோவான் இதை குறித்து இன்னும் அங்கே எழுதி வைத்திருக்கிறான். मेरे साथ खोलिएगा. என்னோடு திறவுங்கள். पहला यूहन्ना 1 யோவான் 5वां अध्याय, 5ஆம் அதிகாரம். जो यीशु मसीह के सीने पर अपने सिर रख के आराम पाया हुआ यूहन्ना लिखा है. யோவான் என்பவன் அந்த சீடன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இளைப்பார்னு அவன் சொல்லுகிறான். 5वां अध्याय का 3 पद में क्या लिखा है? 1 யோவான் 5:3 வசனத்துல என்ன இருக்கிறது? पहला यूहन्ना 5वां अध्याय का 3 पद. 1 யோவான் 5:3. परमेश्वर का प्रेम ये है कि हम उसकी आज्ञाओं को माने और उसकी आज्ञाएं कठिन नहीं है. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. हिंदी अनुवाद में लिखा है कठिन नहीं है. இந்தி மொழிபெயர்ப்பிலே போடப்பட்டிருக்கிறது கடினமானவைகள் அல்ல.
तमिल अनुवाद में दिया बोझ का नहीं है। தமிழ் மொழிபெயர்ப்புல பாரமானது இல்ல என்று போடப்பட்டிருக்கு. इस बात को मन से हटाने के लिए शैतान और संसार बहुत कोशिश करेगा। இந்த காரியத்தை மனதிலிருந்து எடுத்து போட சாத்தானும் உலகமும் அதிக முயற்சி எடுக்கும். संसार कहेगी, உலகம் சொல்லும், अरे तुम पी सकते, शराब पी सकते எப்பா हो, நீ நல்லா குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், गांजा पी सकते हो, நீ கஞ்சா போடலாம், नंगा घूम सकते। ஆனா கிறிஸ்தவன் ஆயிட்டனா எப்பா அதெல்லாம் செல்லாது. इसलिए कई जवान बोलते हैं ना, ஆகையினால अनेक வாலிபர்கள் என்ன சொல்கிறார்கள், जब मैं ठीक हो जाऊंगा ना तब बपतिस्मा लूंगा। நான் சரியா ஆயிருவல்ல அப்போ நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். जवानी में जितना चकना चक लेंगे उसके बाद हम बपतिस्मा ले लेंगे। வாலிபத்துல எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அனுபவிச்ச பின்பு பின்னால நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். तुरंत वो गाने के लिए भी शुरू करेंगे, உடனே அவங்க பாடவும் ஆரம்பிச்சிருவாங்க. चकलो 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 சக்கலோ சக்கலோன்னு சொல்லி அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. दुनिया का चकलो। இந்த உலகத்தை நல்ல அனுபவின் याद பாடுவாங்க. रखिएगा, நல்லா மனதில் வையுங்கள், प्रभु की आज्ञा कठिन नहीं है। தேவனுடைய கற்பனைகள் கடினமானவைகள் அல்ல. मेरे पीछे बोले, எனக்கு பின்னால சொல்லுங்க, प्रभु की आज्ञाएं कठिन नहीं है। தேவ கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. तो आप कहते हैं अंकल ये मत करो, वो करो, ये करो, करो 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 नहीं करो, ये क्या क्या करें क्या नहीं करें, कौन सा ड्रेस पहने, मोच रखें, मोच छोड़ निकाल दें, क्या करें, ये सारी बातें आपके अंदर आएगा। அப்ப நீங்க கேட்கலாம், அங்கிள் நீங்க இப்படி வேற சொல்றீங்க, இந்த ட்ரெஸ் போடணும் அந்த ட்ரெஸ் போடணும், இதை செய்யணும் அதெல்லாம் செய்யக்கூடாது, மீசை வைக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இது என்ன ஒண்ணும் புரியவே இல்லையே, இது என்ன விஷயம்? मैं कई कलीसिया में जा चुका हूँ, நான் अनेक சபைகளுக்கு போய் விட்டுட்டேன். कुछ कलीसिया में मोच जो है बहुत बड़ा विषय बना हुआ। சில சபைகளில மீச விஷயம் பெரிய விஷயமா ஆயிருக்கு, இஷ்யூ ஆயிருக்குது. मोच रखना नहीं रखना, மீச வைப்பதா கூடாதா, ये बहुत बड़ा विषय बना। இது ஒரு பெரிய வாதத்துக்குரியதாயிற்று. पादरी साहब 5-5 हफ्ता 1.5 घंटा प्रचार करेंगे मोच रखना। போதகர் 5 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் 5 வாரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. तंजावुर में मैं एक कलीसिया को जानता हूँ, பஞ்சாப்ல ஒரு तंजावुर சரி தஞ்சாவூர்ல ஒரு சபையை நான் அறிந்திருக்கிறேன். मैं जानता हूँ, நான் அறிந்திருக்கிறேன். वहाँ का पास्टर ने प्रचार किया, அங்கே உள்ள போதகர் பிரசங்கம் பண்ணாரு. मुझे तकलीफ हो रही थी, எனக்கு உள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. मैंने उपवास के साथ प्रार्थना किया, நான் உபவாசித்து ஜெபித்தேன். प्रभु हमको दिखाना स्वर्ग जा सकता है कि मोच वाला कि नहीं जा सकता है। ஆண்டவரே மீச வச்சிருக்கவன் பரலோகத்துக்கு போவானா அல்லது போக மாட்டானா எனக்கு காண்பியும். मैंने उपवास के साथ प्रार्थना, நான் உபவாசித்து ஜெபித்தேன். 3 दिन के बाद 3 நாட்களுக்கு பின்பு मैंने एक स्वप्न देखा, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். स्वर्ग के रास्ता में एक मोच वाला भी खड़ा था, नहीं मोच वाला भी खड़ा था। அந்த பரலோகத்துக்கு போகிற வழியிலே ஒரு மீசக்காரன் நின்னா, மீச இல்லாதவன் நின்னா. लेकिन स्वर्गदूत ने कहा मोच वाला बाहर रहो, नरक जाओ, और ये दर्शन मिला है। அங்கே தூதன் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தான், ஏய் மீச வச்சிருக்கிறவன் அந்த வழியா போ, நரகத்துக்கு போ, மீச இல்லாதவன் தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும் என்று. ये पादरी साहब का प्रचार का मैं कह रहा हूँ, இது அந்த போதகருடைய பிரசங்கத்தை நான் சொல்றேன். उसका कैसेट का मैंने सुना इसलिए कह रहा हूँ। அவருடைய கேசட்டை நான் கேட்டேன், ஆகையினால சொல்றேன். वहाँ एक छोटा लड़का था, அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான். वहाँ ऐसे ही बैठा था, அவன் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தான். उसने कहा, அவன் சொன்னா, पादरी अंकल போதகரையா போதகரையா, जो भीतर गया था उसका हाथ था कि नहीं, हाथ वाला भीतर जा सकता है कि नहीं। அதாவது கை வச்சிருக்கிறவன் உள்ள போவானா பரலோகத்துக்குள்ள யா போக மாட்டானா? अंकल हमको एक शक लग रहा है, அங்கிள் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ मेरा मोच तो किसी को काटा नहीं, किसी को मारा नहीं, लेकिन हाथ तो बहुत लोगों को मारा। என்னுடைய மீசை யாரையும் அடிக்கல, ஒன்னும் செய்யல, ஒரு கஷ்டமும் படுத்தல யாரையும், ஆனா கையை வச்சு அடி அடின்னு எத்தனை பேரை அடிச்சிருக்கேன் தெரியுமா போதகரே? कई लोगों का दांत तोड़ दिया हूँ, அநேகரோட பல்ல கூட அந்த கையால உடைச்சு போட்டிருக்கிறேன். पादरी साहब ने कहा फिर से मुझे 5 दिन उपवास करना होगा। திரும்ப அந்த போதகர் சொன்னார், எனக்கு இன்னும் 5 நாள் உபவாசம் இருக்க வேண்டியது இருக்கிறது. फालतू बातों में लोग समय बिताते हैं, பொய்யான மாயமான காரியங்களிலே ஜனங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். मैं आपका मसीह जीवन का आसान बनाने के लिए मैं कुछ वचनों को दिखाने जा रहा हूँ। உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிதாக்கும்படியாய் சில வசனங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். इन बातों को मैं पहले आपको सुनाया है, இந்த காரியங்களை உங்களுக்கு நான் முன்னே சொல்லி இருக்கிறேன். तो भी मैं थोड़ा सा याद दिलाने के लिए चाहता हूँ। அப்படி இருந்தும் கொஞ்சம் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். अगर कोई हमसे पूछे யாராவது என்னிடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா, व्हाट इज क्रिश्चियन लाइफ, மசீஹ்
जीवन क्या होता है? मैं उनको ये जवाब दिया हूं, कई लोगों को दिया हूं। நான் அவர்களுக்கு अनेक முறை இந்த பதிலை சொல்லியிருக்கிறேன், अनेक முறை சொல்லியிருக்கிறேன். कई चिट्ठियां मेरे पास आती हैं, अनेक கடிதங்கள் எனக்கு வருவதுண்டு. मैं उनको ये जवाब दिया हूं। அந்த கடிதங்களுக்கு இப்படியாக பதில் எழுதுவதுண்டு. मैं நான் उसी में से थोड़ा सा कुछ बातों का आपके सामने रखूंगा। அவைகளிலிருந்து சில காரியத்தை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பேன். मेरे साथ खोलिए पहला कुरिन्थियों என்னோடு கூட திருவுங்கள் 1 கொரிந்தியர் 10वां अध्याय 10ஆம் அதிகாரம் 31, 32, 33 पद को हम पढ़ने जा रहे हैं। 31ஆம் 32ஆம் 33ஆம் வசனங்களை வாசிக்க போகிறோம். पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31, 32, 33। 31, 32, 33. मैं इसमें से केवल 3 बात को आपके सामने रखूंगा। இவைகளில் இருந்து வெறுமனே 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசுவேன். ये आपके मन में ठहरने लायक बातों को मैं रखूंगा। ஒன்று உங்களுடைய மனதிலே பதியக்கூடிய அளவுக்கு காரியங்களை சொல்லுவேன். अगले अपना बाइबल में देखिए मेरे साथ। முதலாவது என்னோடு கூட உங்களுடைய வேதத்திலே நீங்க नोकी பாருங்கள். मैं आपके लिए पढ़ रहा हूं। உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். सो तुम चाहे खाओ, चाहे पीओ, चाहे जो कुछ करो, सब कुछ परमेश्वर की महिमा के लिए करो। ஆகையால் நீங்கள் என்னத்தை புசித்தாலும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். तुम न यहूदियों न यूनानियों न परमेश्वर की कलीसिया के लिए ठोकर का कारण बनो। நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். जैसा मैं भी सब बातों में सबको प्रसन्न रखता हूं और अपना नहीं परंतु बहुतों का लाभ ढूंढता हूं कि वे उद्धार पाएं। நான் இப்படி நடக்கிறது போல நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறேனே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरे प्यारे बच्चे, प्यारे जवान, मेरे लोग, என்னுடைய பிரிய பிள்ளைகளே, பிரிய வாலிப சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஜனங்களே, a Christian life can be defined in these 3 things. एक मसीह जीवन की परिभाषा इस प्रकार की 3 बातों से कहा जा सकता। नंबर 1, पहली बात, जो कुछ करोगे, जो 31 पद में पाया जाता है, 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, जो कुछ करो, எதை செய்தாலும் सब कुछ परमेश्वर की महिमा के लिए करो। தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். इस बात को आप लगाने के लिए कोशिश करें। இந்த சூத்திரத்தை அந்த செய்கிற கிரியைக்குள் போட்டு பாருங்கள். आप हमसे पूछेंगे, நீங்கள் என்னிடத்துல கேட்கலாம், परमेश्वर की महिमा करने का मतलब क्या है? தேவனுக்கு மகிமை செலுத்துவதனுடைய அர்த்தம் என்ன? यीशु मसीह से ही हम पूछेंगे वो क्या कहते हैं। இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே கேட்டு பாப்போமா அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி. मेरे साथ खोलिएगा यूहन्ना रचित सुसमाचार, என்னோடு கூட திருவுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12वां अध्याय 12வது அதிகாரம். यूहन्ना रचित सुसमाचार யோவான் 12वां अध्याय 12வது அதிகாரம் 28 पद को देखिएगा। 28வது வசனத்தை பாருங்கள். वहां यीशु ये खुलम प्रार्थना करता है। இயேசு ஒரு திறந்த ஜெபத்தை செய்கிறார். मैं उसको पढ़ रहा हूं। அதை நான் வாசிக்கிறேன். जॉन 12:28, यूहन्ना 12:28. वो प्रभु से पिता अपने पिता से प्रार्थना करता है। பிதாவை நோக்கி இயேசு விண்ணப்பம் செய்கிறார். 28, हे पिता अपने नाम की महिमा कर। பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். देखिएगा यीशु यहाँ कहता है, இயேசு இங்கே சொல்லுகிறார், अगर परमेश्वर की महिमा होना है, यहाँ एक सुंदर बात को यीशु खुद प्रार्थना के रूप में कहता है। தேவனுக்கு மகிமை வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான விஷயத்தை அந்த வசனத்தில் சொல்லுகிறார். इस बात को शायद आप समझने में कठिनाई को प्राप्त करते होंगे, ஒருவேளை இதை நீங்கள் புரிவதிலே உங்களுக்கு கஷ்டம் உண்டாயிருக்கலாம். परंतु मैं साधारण तौर से इसको समझाने के लिए चाहता हूं। ஆனால் சாதாரணமாக உங்களிடத்திலே இதை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். एक अन्य अंग्रेजी ट्रांसलेशन में ये शब्द ऐसा दिया गया है, ஒரு இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த வார்த்தை இப்படியாக இடப்பட்டிருக்கிறது. मैं अंग्रेजी में पहले बोलता हूं, फिर हिंदी में बोलने के लिए कोशिश करूंगा। நான் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு இந்தியிலே அதை நான் மொழிபெயர்க்கிறேன். फादर, हे पिता, हे फादर, डिस्प्ले योर ग्लोरी एंड टेक द स्प्लेंडर। अपनी भलाई को, अपनी प्रेम को, अपनी दया को, अपनी गुण को
मेरे द्वारा प्रकट कर। பிதாவே உம்முடைய குணத்தை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய எல்லா நற்குணங்களை என் மூலமாய் வெளிப்படுத்தும். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, आपको समझने लायक। நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். यहाँ जो एलईडी बोर्ड है, இங்கே ஒரு எல்இடி போர்டு இருக்கிறது. यहाँ जरूर आप अक्षरों को देखते हैं, இங்கே அங்கே நீங்கள் எழுத்துக்களை பார்க்கிறீர்கள், पिक्चर को देखते हैं, அல்லது படத்தை பார்க்கிறீர்கள், डॉक्यूमेंट्री को देखते हैं, டாக்குமெண்ட்ரி ஃபில்மை பார்க்கறீங்க, पावर पॉइंट को देखते हैं। பவர் பாயிண்டையும் பார்க்கறீங்க. ये कहां से आता है? இவைகள் எங்கிருந்து வருகின்றது? कहां से आता है? இது எங்க இருந்து இங்கே வருகிறது? अपने आप चले आता है। அப்படியே அங்க இருந்து வந்துறதா? नहीं, वहां का लोग जो है कंप्यूटर में लगाते हैं तो यहाँ चले आते हैं। அங்கே இருக்கிறவர்கள் கம்ப்யூட்டர்ல போடும் பொழுது அது இங்கே வந்து காட்சியளிக்கும். इसी को कहते हैं डिस्प्ले बोर्ड। இதைத்தான் சொல்லுவோம் டிஸ்ப்ளே போர்டு என்று சொல்லி. लेकिन डिस्प्ले बोर्ड का डिस्प्ले कहां से आता है? ஆனா அந்த டிஸ்ப்ளே போர்டுடைய டிஸ்ப்ளே எங்க இருந்து வருகிறது? कंप्यूटर से आता है। அது கம்ப்யூட்டர் மூலமாய் வருகிறது. डिस्प्ले बोर्ड का क्या काम है? அந்த டிஸ்ப்ளே போர்டுடைய வேலை என்ன? कंप्यूटर के अंदर जाके देखिएगा, ये दिखाई नहीं पड़ेगा। கம்ப்யூட்டருக்குள்ள போய் நீங்க பாத்தீங்க சொன்னா எழுத்து ஒண்ணும் தெரியாது. இல்லவே இல்லை. अरे बटन है, பட்டனா இருக்குது உள்ள. लेकिन यहाँ पर हे पिता अपने नाम की महिमा लिखा है। ஆனால் இங்கே பிதாவே உமக்கு மகிமை நீரே கொண்டு வாரும். वीडियो चले आता है, வீடியோ வந்து விடுகிறது. वीडियो दिखाई नहीं पड़ता है। ஆனா வீடியோ கம்ப்யூட்டருக்குள்ள இல்ல. कैसा? எப்படி? उस बात को समझने के लिए அந்த காரியத்தை புரிய जो कंप्यूटर का अंदर है, கம்ப்யூட்டருக்கு உள்ள இருக்கிறது, उस बात को समझने के लिए அதை புரிந்து கொள்ள एक डिस्प्ले बोर्ड का आवश्यकता पड़ता है। ஒரு டிஸ்ப்ளே போர்டு தேவையாயிருக்கிறது. सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். परमेश्वर की महिमा अगर आप करने के लिए चाहते हैं, தேவனுக்கு மகிமை நீங்கள் செலுத்த விரும்பினால், परमेश्वर की मनसा को, தேவனுடைய மனநிலையை, परमेश्वर की गुण को தேவனுடைய குணாதிசயங்களை डिस्प्ले करने के लिए एक व्यक्ति का दरकार है। டிஸ்ப்ளே பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவை. आप इस बार हमारे हाथा में चारों तरफ लिखे हुए वचन को आप पढ़े होंगे। ஒருவேளை நீங்கள் இந்த முறை நம்முடைய வளாகத்துக்குள்ளே சுற்றி பார்த்து வளாகத்தில் போடப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். लगभग 25 बोर्ड हम लोग लगाए हैं। கிட்டத்தட்ட 25 போர்ட்ஸ் நாம் வைத்திருக்கிறோம். हम उसको 2-2 महीना में परिवर्तित करते हैं। மாதத்துக்கு அத 2 மாதத்துக்கு ஒரு முறை அதை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். मैं नहीं जानता कितने लोग उसको मन लगा के पढ़ते हैं। எனக்கு தெரியாது எத்தனை பேர் அதை மனது செலுத்தி வாசிக்கிறீர்கள். कुछ लोग सोचोगे अंकल पागल है, कुछ ना कुछ लिखकर टांग देता है। சிலர் நினைப்பாங்க அங்கிளுக்கு என்ன பைத்தியமா, எதையாவது எழுதி எழுதி இப்படி தொங்க விட்டுட்டே இருக்கிறாரு. अंग्रेजी में और हिंदी में लिखे हैं। அது ஆங்கிலத்திலேயும் இந்தியிலேயும் இருக்கிறது मैं வசனம். आपसे विनती करके कहूंगा उसको खड़े होके पढ़िएगा। நான் उங்களை வேண்டிக் கொள்ளுவேன், நீங்க அதை நின்று வாசியுங்கள். वो 2 महीना में हम लोग चेंज करते हैं। 2 மாதத்துக்கு ஒரு முறை அதை மாற்றுகிறோம். हमारा मीडिया डिपार्टमेंट उसको वफादारी के साथ करते हैं। நம்முடைய மீடியா துறை அதை மிகவும் கவனத்தோடு நேர்த்தியாய் செய்கிறது. इस बार के लिए उनका टाइटल है, இந்த முறை அவர்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு? भलाई या गुडनेस। நன்மை, நற்கிரியைகள், गुडनेस। நன்மைகள். लिसन, கேளுங்கள், मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए। நன்றாய் என்னுடைய காரியத்தை கேளுங்கள். आप उस बोर्ड में जाके देखिएगा, நீங்கள் அந்த போர்டுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா बाइबल का वचन है या किसी का कहावत है। வேத வசனம் இருக்கும் அல்லது யாராவது ஒருவருடைய கூற்று இருக்கும். उस खूबियों की बातें जो प्रभु में पाई जाती है, அந்த திறமைகள் அல்லது அந்த நன்மைகள் ஆண்டவருக்குள்ளே காணப்படுகிறது. यीशु मसीह के पास एक जवान चले आया था। இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான். वो दंडवत करके कहने लगा, அவன் இயேசுவினிடத்தில் பணிந்து கேட்டான், சொன்னான், एक गुड मास्टर, நல்ல போதகரே, गुड मास्टर। நல்ல போதகரே. यीशु ने कहा, இயேசு சொன்னார், परमेश्वर को छोड़ के कोई अच्छा नहीं है। தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லையே. Nobody is good except God. परमेश्वर पिता को छोड़ कोई भी भला नहीं है. इसका मतलब அர்த்தம் என்ன? अगर परमेश्वर की भलाई को तुम देखना है, தேவனுடைய நன்மையை நீ பார்க்க வேண்டும் என்றால் एक ही विषय है, ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். एक डिस्प्ले बोर्ड का आवश्यकता है। ஒரு டிஸ்ப்ளே போர்டு தேவையாயிருக்கிறது. परमेश्वर की कंपैशन को अगर आप देखना है, தேவனுடைய மனதுருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? परमेश्वर की दया को देखना है, தேவனுடைய தயவை நீங்கள் பார்க்க வேண்டுமா? यीशु मसीह की बातों को समझना है, இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை அறிய வேண்டுமா? यीशु मसीह के प्रेम को देखना है, தேவனுடைய அன்பை நீங்கள் அறிய வேண்டுமா? You are the display board. आप ही डिस्प्ले बोर्ड है. बगल वाला का हाथ पकड़े बोलिए,
பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், तुम ही डिस्प्ले बोर्ड है। நீங்க தான் டிஸ்ப்ளே போர்டு. यीशु मसीह के गुण को देखना है, இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பார்க்கணும்னு சொன்னா लोग तुम में ही देखेंगे। ஜனங்கள் வாண்ட தான் பார்ப்பாங்க. पौलुस कहता है, பவுல் சொல்லுவார், तुम लोग मेरी लिखी हुई चिट्ठी है। நீங்கள் என்னுடைய நிருபங்களாய் இருக்கிறீர்கள். इसलिए मैंने एक गीत को तमिल में लिखा, हिंदी में भी हम गाते हैं। நான் ஆகையினால ஒரு பாடலை தமிழ்ல எழுதியிருக்கிறேன், அதை ஹிந்திலையும் பாடுகிறோம். कलवरी के बारे में मैंने लिखा था, கல்வாரியை குறித்ததான அந்த பாடல் அது. कलवरी के ऊपर मैंने एक गीत लिखा, கல்வாரியை குறித்ததான ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன். मुझे देखने वाला तुझे देखे। என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். ध्यान से सुनिए, நன்றாக கவனியுங்கள். अगर आपके मन में इस विचार बने रहेगा, ஒருவேளை உங்களுடைய மனதிலே இந்த எண்ணம் இருந்து இருக்கும் என்றால், मुझे देखने वाला परमेश्वर के प्यार को देखना है, என்னை காண்கிறவர்கள் என்னுடைய தேவனுடைய அன்பை காண வேண்டும். मुझे देखने वाला परमेश्वर के तरस खाने के स्वभाव को देखना है, என்னை காண்கிறவர்கள் என் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை காண வேண்டும். मुझे देखने वाला परमेश्वर की महिमा करना है, तो என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்றால் मुझमें परमेश्वर की भलाई प्रकट होना। என்னிலே தேவனுடைய நன்மை வெளிப்பட வேண்டுமே. भाई बहन थोड़ा ध्यान से सुनिएगा, சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். आपके बोली के द्वारा, உங்களுடைய வார்த்தைகளின் நிமித்தம், आपके चाल चलन के द्वारा, உங்களுடைய நடக்கையின் மூலமாக, आपके क्रिया के द्वारा, கிரியைகள் மூலமாக आप कैसा परमेश्वर की महिमा कर सकते हैं। நீங்கள் எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும்? सिंपल। இது ஒரு சாதாரணமானது. पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறான், जो कुछ तुम करोगे நீங்கள் எதை செய்தாலும் परमेश्वर की महिमा के लिए करो, தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். इसके लिए सर्कस करने की आवश्यकता नहीं है। அதற்காக சர்க்கஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. Let the people see the love of God, the compassion of God and the touch of God through you, because you are the display board. आप ही डिस्प्ले बोर्ड है, इसलिए लोग परमेश्वर के प्रेम हो या परमेश्वर की ताकत हो या परमेश्वर की भलाई हो आप में देखने पाए. दूसरी बात, இரண்டாவது காரியம், मैं संक्षेप में बोलता हूं, சுருக்கமாய் சொல்லுகிறேன். आप इस बात को मन में बैठ आइएगा। நீங்கள் இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 32वां पद में लिखा है, ஞானஸ்நானத்தை குறித்து எழுதி இருக்கிறது. 32वां पद, சரி, 32வது வசனத்தில் எழுதி இருக்கிறது. पहला कुरिन्थियों 10वां अध्याय का 32वां पद, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32வது வசனம். वहां साफ से लिखता है, அங்கே தெளிவாய் எழுதி இருக்கிறது, तुम न तो यहूदी के लिए, न तो यूनानी के लिए, न तो परमेश्वर की कलीसिया के लिए ठोकर का कारण न बनो। தமிழிலே 33வது வசனத்தில் அது இருக்கிறது. 33, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். हमारे काम और बोली के द्वारा 3 प्रकार के लोग ठोकर खाने का संभावना है। நம்முடைய வாயின் வார்த்தைகள், நடக்கை, கிரியைகள் இவைகள் மூலமாக அங்கே 3 விதமான ஜனங்கள் இடறுவதற்கு வாய்ப்பு உண்டு. एक है, ஒன்று, अपने धर्म को बहुत समझने वाला, தன்னுடைய மதத்தை குறித்து வைராக்கியம் கொண்டிருக்கிறவர்கள், यहूदी लोग, யூதர்கள், यूनानी लोग, கிரேக்கர்கள், खाली फिलॉसफी बकेगा, बक बक बक, அவர்கள் பிலாசபி தத்துவங்களையே பேசி திரிகிறவர்கள் वे लोग, அவர்கள். और फिर कलीसिया, திரும்ப 3வது ஒரு கூட்டம், சபை, जो छुटकारा पाए हुए लोग, விடுவிக்கப்பட்ட ஜனம். आप और हम इस दुनिया में रखे गए, நீங்களும் நானும் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். दुनिया में हमें जीने के लिए प्रभु ने रखा। உலகத்திலே வாழ தேவன் நம்மை வைத்திருக்கிறார். यीशु ने प्रार्थना किया, இயேசு ஜெபித்தார், हे पिता, பிதாவே, मैं इनको उठाने के लिए मैं प्रार्थना नहीं करता हूँ, என்னை இந்த உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக்கொள்ள நான் ஜெபிக்கவில்லை, परंतु दुनिया में उनको सुरक्षित रखने के लिए प्रार्थना करता हूँ। இவர்களை உலகத்திலே வைத்து நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறேன். कारण क्या है? காரணம் என்ன? यहूदी के लिए, யூதர்களுக்காக, जो अपना धर्म का कट्टरबंद है, தன்னுடைய மத வைராக்கியம் கொண்ட யூதர்கள், यूनानी के लिए, கிரேக்கர்கள், सिद्धांतों के लिए जी रहा है, தத்துவத்துக்காக வாழுகிற ஜனம் அது, कलीसिया, சபை, जो मसीह के लिए अपने को अर्पित किया है, அந்த கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு சபை கூட்டம். तीनों जन मुझसे ठोकर नहीं खाना। இந்த 3 கூட்டத்தாரும் என்னிலே இடரலதை கூடாதே. प्रभु यीशु मसीह के पास एक जब जा रहा था चेलों के साथ, இயேசு தன்னுடைய சீடர்களோடு கூட போய் கொண்டிருந்த போது ये चुंगी लेने वाला पूछ रहा था, ஒரு ஆயக்காரன் வந்து கேட்டான், आपका गुरु ये देता है कि चुंगी देता है? உம்முடைய குரு, உங்களுடைய குரு வரி செலுத்துகிறாரா? टैक्स पेमेंट करता है? டாக்ஸ் பேமெண்ட் செய்கிறாரா? और पतरस ने कहा, பேதுரு சொன்னார், हाँ करते हैं। ஆம் செய்கிறோம். लेकिन घर जब आए, ஆனால் வீட்டுக்கு வந்தபோது बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, पतरस उससे बातचीत करने के पहले ही
பேதுரு அவரிடத்துல பேசுவதற்கு முன்பதாகவே यीशु ने उससे पूछा, இயேசு பேதுருவை நோக்கி கேட்டார், पतरस पतरस, பேதுரு क्या பேதுருவே, हम लोगों को चुंगी देना है? என்ன நாம் என்ன வரி செலுத்தணுமா? चुंगी तो अन्य लोगों को लिए देना है। இந்த வரி பிற ஜனம் அந்நியர்கள் செலுத்த வேண்டியது. हम इस देश का प्रजा है, நாம் இந்த தேசத்தின் குடிமக்கள்கள். लेकिन वहां रुका नहीं है। ஆனால் அங்கே இயேசு நிற்கவில்லை. देखिएगा मत्ती रचित सुसमाचार, பாருங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம். वहां पर प्रभु यीशु बहुत सुंदर ढंग से कहता है, இயேசு மிக அருமையாய் பேசுகிறார். और उस बात को देखेंगे। அதை கொஞ்சம் பார்க்கலாமா? 17वां अध्याय, मत्ती 17 अध्याय 27 पद, 17வது அதிகாரம் 27வது வசனம். और मत्ती रचित सुसमाचार 17 अध्याय का 27वां पद, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனம். वहां पर तौबी, அங்கேயும் இருக்கிறது ஆகிலும். हमें देने की आवश्यकता नहीं है। எப்பா நாம செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. तौबी, ஆகிலும் मुझे करने की आवश्यकता नहीं है। எனக்கு அது செய்ய வேண்டியது இல்லப்பா. तौबी, ஆகிலும் याद रखिए, நினைவில் வையுங்கள், मसीह होने के चलते கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே अगर आपको दूसरों को ठोकर का कारण नहीं बनना चाहते हैं, பிறருக்கு இடரல் ஆகாமல் விரும்புகிறீர்கள் சொன்னால், you may have your own rights, आपके अपने कुछ हक हो सकते हैं. आप अपने हक से बाहर आके, நீங்கள் உங்களுடைய உரிமையை விட்டுவிடுங்கள், அங்கே வாருங்கள் வெளியே. आपका हक 1000 हो सकता है, உங்களுடைய உரிமைகள் 1000 இருக்கலாம். तौबी, ஆகிலும் बोलिए, सबको ये हाथ उठा के बोलिए, எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், हमारा हक बहुत है। நமக்கு நிறைய உரிமைகள் உண்டு. लड़की होने के लिए लड़की होने से लड़की का हक है, பெண் பிள்ளையா இருப்பதனால பெண் பிள்ளைகள உரிமைகள் உண்டு. लड़का होने से लड़का होने का हक है, பையனா பிறந்ததனால பையனுக்குரிய உரிமைகள் எல்லாம் உண்டு. इस हाथा में रहने के चलते हाथा में हक है। இந்த வளாகத்துல இருப்பதனால வளாகத்துல நிறைய உரிமைகள் எனக்கு உண்டு. आप यहाँ का एम्प्लॉई है, इसलिए आपका हक है। இங்க நீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்க, வேலை செய்றீங்க, ஆகையால உங்களுக்கு நிறைய உரிமைகள் இங்க இருக்கு. सबको उठाइए, எல்லாரும் கையை உயர்த்தி விடுங்க. हमारा बहुत हक है। நமக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. बेटा होने से बाप से हक है, மகனாய் பிறந்த இருப்பதனால தகப்பனிடத்துல உரிமைகள் கேட்க, माँ से हक है, தாயினிடத்துல உரிமை இருக்கு, भाई से हक है, சகோதரியிடத்துல உரிமை இருக்கிறது, बहन से हक है, சகோதரனிடத்துல, पड़ोसी से हक है, பக்கம் பக்கத்துல உரிமைகள். तौबी, ஆகிலும் का मतलब ठोकर का कारण होने के लिए कुछ भी दिखाई पड़ेगा, उस हक को अपनाओ मत। அர்த்தம் என்ன? இந்த உரிமையை நான் கொண்டாடுனா ஒருத்தன் இடறிடுவான் அப்படின்னு சொன்னா அந்த உரிமை எனக்கு வேண்டவே வேண்டாம். उस वचन को पूरा पढ़ रहे हैं, அந்த वस्त्रத்தை முழுவதும் வாசித்து விடலாம். तौबी इसलिए कि हम उन्हें ठोकर न खिलाएं, तो झील के किनारे जाके बंसी डाल और जो मछली पहले निकले उसे ले, तो मुझे उसका मुंह खोलने पर एक सिक्का मिलेगा, उसी को लेके मेरे और अपने बदले उन्हें दे देना। ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். Why? There is no need for it. इसके लिए जरूरत नहीं है, फिर क्यों? There is no need to oblige. और इस बात को मानने के लिए जरूरत है ही नहीं. There is no need to obey. यहाँ आज्ञा मानने की जरूरत है ही नहीं. Because as a citizen of India, I have the right. क्योंकि मैं भारत के नागरिक होने के चलते मेरे पास हक है. As a member of the church, I have the right. ये कलीसिया की सदस्य होने के चलते मैं हकदार हूँ. As a member of James family, I have the right. मैं जेम्स परिवार के सदस्य होने के चलते मैं हकदार हूँ. But I will not use my right if it is a stumbling block to somebody. लेकिन अगर मैं ये हक को इस्तेमाल करूंगा किसी का ठोकर का कारण होगा तो मैं हक को इस्तेमाल नहीं करूंगा. I will give up. मैं उसे छोड़ दूंगा. भाई बहन, सहोदर सहोदरिகளே, this is Christian life. यही मसीह जीवन है. This is Christian life. यही मसीह जीवन है. Many times we don't live like a Christian. We take the name of Jesus, but we apply our own laws and rules. कई बार हम मसीह जीवन नहीं बिताते हैं. हम यीशु मसीह का नाम तो लेते हैं, नाम के वास्ते जरूर मसीह कहलाते हैं, लेकिन हम उसी प्रकार का जीवन नहीं जीते. कल मैं जा रहा था, நேற்றுக்கு நான் போய் கொண்டிருந்தேன் நடந்து. हमारा भाई एक अपना मोटरसाइकिल में जा रहा था. நம்முடைய சகோதரர்கள ஒருவர் தன்னுடைய பைக்ல போய் கொண்டிருந்தார். वो आने के पहले मैंने उसका हाथ उठा के मैं उसको दिखाया, அவர் हेलो.
इसको दिखाने के लिए हेलो कहा। நான் मैं पैदल जा रहा था। நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். அவர் வருவது என்னிடத்தில் வருவதற்கு முன்பதாகவே நான் ஹலோ சொல்வதற்காக கையை அவரை அப்படி அசைத்தேன். நான் அசைத்தேன். वह मोटरसाइकिल रुक के बोलने लगा। அவர் மோட்டார் பைக்கை நிறுத்தி சொன்னார், आजकल आप तो हमको हेलो सबको हेलो बोलने सीख लिए अंकल। அங்கிள் இன்றைக்கு எல்லாருமே நீங்க ஹலோ சொல்வதற்கு நீங்க கற்றுக்கொண்டீங்க இன்றைக்கு मैं मन எல்லாரும். में सोच लिया था। நான் மனசுல நினைச்சேன், मैंने कहा आप तो भाग रहे हैं इसलिए कम से कम हाथ दिखा दें। நான் நினைச்சேன் நீங்க ஓடுறீங்க, வண்டியில வேகமா போறீங்க, சரி குறைஞ்சபட்சம் கையாவது அசிச்சிருவோம்னு அசிச்சேன், அவ்வளவுதான். मैं पैदल जा रहा हूँ, நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், நடந்து போயிட்டு இருக்கிறேன். आप मोटरसाइकिल में हैं, நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க. मैं आपको सलाम कह रहा हूँ, सलाम। நான் உங்களுக்கு சலாம் வணக்கம் சொல்றேன், அவ்வளவுதான். मैं यहाँ ये सोच सकता हूँ, நான் இங்க இப்படி இருக்கலாம், मैं यहाँ का सेक्रेटरी हूँ, நான் இங்கே செக்ரட்டரியா இருக்கிறேன், वो आके मेरा पैर छुए, அவன் வந்து ஏன் காலை தொடட்டுமே, मेरा हक है। எனக்கு உரிமை இருக்குல்ல. छोड़, ஏய் போ. मैं किसी का ठोकर का कारण नहीं है ना। யாருக்கும் இடரலா இருக்க நான் விரும்பாதவன். ये बच्चे यहाँ जाते हैं ठहरने के लिए। இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க தன்னுடைய வசிப்பிடத்துல போய் தங்கறதுக்கு போவாங்க. मैं उनसे पूछा कैसे हैं पापा, அவள்கிட்ட கேட்பேன், எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா उसके இருக்கியா? बाद वे लोग बोलते हैं प्रेज लॉर्ड अंकल। அதற்கு பின்பு கேட்ட பின்பு தான் அவங்க சொல்லுவாங்க பிரைஸ் லார்ட் அங்கிள் क्या मैं சொல்லுவாங்க. कम हो गया? என்ன நான் முந்திக்கிட்டதுனால நான் ना குறைஞ்சேனா? तो मेरा वजन कम हुआ, मेरा ताकत कम हुई, என்னுடைய வெயிட்டும் குறையல, என்னுடைய பலனும் குறையலையே, परंतु मेरा इज्जत बढ़ गया। ஆனா என்னுடைய மரியாதை கூடி போயிடுச்சு. बगल वाला के हाथ पकड़ के बोले, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், अपना हक को छोड़ने से உங்க உரிமையை விட்டு கொடுத்தா इज्जत बढ़ता, உங்க கனம் பெருகும். अपना हक को छोड़ो इज्जत बढ़ता, உரிமையை விட்டு விடு, நீ மரியாதையை பெருக்கி விடு. क्योंकि यीशु ने कहा, ஏனென்றால் இயேசு சொன்னாரே, तौबी ஆகிலும் तौबी ஆகிலும் तौबी, ஆகிலும் किसी का ठोकर का कारण नहीं बनूंगा। யாருக்கும் இடரலா இருந்து விடாதே. इस बात को मानने वाला एक हालेलुया का है। இதை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? कुछ लोगों का हाथ नहीं जा रहा, हक को छोड़ना है। சிலருக்கு கை மேல வர अब ये मसाला पीस रहा है सिर पर, अभी और मुझे पीस लेगा। என்ன இப்போ உரிமையை விட சொல்றாரு, இப்பதான் தலையில மசாலா அரைச்சிட்டு இருக்காரு சொன்னா என்னையே இழுத்து கொண்டு போயிருவாரு, என்னையே அரைச்சிருவாரு. Forget about it. That is Christian life. उसको भूलिए, यही मसीह जीवन है. तीसरी बात, மூன்றாவது காரியம் 33वां पद, 33வது வசனம், तमिल में 32, தமிழிலே 32ல இருக்கிறது. 33 पद, पहला कुरिन्थियन 10वां अध्याय का 33वां पद, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். 33 in हिंदी। हाँ, जैसा मैं भी सब बातों में सबको प्रसन्न रखता हूँ और अपना नहीं परंतु बहुतों का लाभ ढूंढता हूँ कि वे उधार पाए। நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறேன். जहां जाऊं, எங்கே நான் போனாலும், मैं कहीं भी ठहरूं, எங்கே தங்கி இருந்தாலும், मैं कुछ भी करूं, என்ன செய்தாலும், मेरा हार्दिक इच्छा है என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை, मुझसे संबंध में आने वाले என்னுடைய தொடர்பில் இருக்கிறவர்கள் उधार पाना, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. उधार पाना है। ரட்சிக்கப்பட வேண்டுமே. हाथ उठा के सबको ही बोलिएगा, கரங்களை உயர்த்தி எல்லாரும் जो சொல்லலாமா? मेरे संबंध में आएगा, யாரெல்லாம் என்னுடைய தொடர்பில் வருகிறார்களோ, वो माने ना माने, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, उधार पाना है। அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். If every Christian have that desire, अगर सब मसीह के अंदर इस प्रकार की एक भावना बन जाती है, எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மனநிலை வந்துவிடும் என்று சொன்னால், इस देश में मसीहत को रोकने के लिए किसी का ताकत नहीं। இந்த தேசத்திலே கிறிஸ்தவத்தை தடை பண்ண யாருக்கும் பலன் கிடையாது. मेरे भाई, என் சகோதரரே, मेरे बहन, சகோதரிகளே, we are not in the ministry just to make money. हम पैसा कमाने के लिए सेवकाई में कभी नहीं है, कभी नहीं है. We need money, जरूर पैसा जरूरत है, but we are not for money. लेकिन हम पैसा के लिए नहीं है. Listen, सुनिए, किसी न किसी रीति से ஏதாவது விதத்திலே सब कोई எல்லாரும் उधार पाना है। ரட்சிக்கப்பட வேண்டுமே. जेम्स क्यों अस्पताल चलाता है? ஜெம்ஸ் ஏன் ஆஸ்பத்திரி நடத்துகிறது?
किसी न किसी रीति उदार पाना। ஏதோ ஒரு விதத்துல யாராவது ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே. जेम्स क्यों स्कूल चलाता है? ஜேம்ஸ் ஏன் ஸ்கூல் நடத்துகிறது? किसी न किसी से उदार पाना। யாராவது இதன் மூலமா ரட்சிக்கப்பட்டு விடுவாங்களே. जेम्स क्यों अनाथालय चलाता है? ஜேம்ஸ் ஏன் அநாதை இல்லங்களை வைத்திருக்கிறது? बच्चों को पढ़ाता है। பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறது. किसी न किसी रीति उदार पाना है। ஏதாவது விதத்திலே யாராவது ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே. जेम्स क्यों ये ऑडियो वीडियो सब बनाता है? ஏன் ஜேம்ஸ் ஆடியோ வீடியோ என்று உருவாக்குகிறது? किसी न किसी रीति से कोई उदार पाना है। கிறிஸ்டியன யாராவது விதத்திலே ஏதோ விதத்திலே ரட்சிக்கப்பட்டுவார்களே. क्यों जेम्स गीत गाता है? ஏன் ஜேம்ஸ் பாடல்களை ஏற்றி பாடுகிறது? क्यों choir को रखा है? ஏன் choir வச்சிருக்கிறது? किसी न किसी रीति से उदार पाना है। ஏதோ ஒரு விதத்திலே ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டுமே. बगल वाला का हाथ पकड़ बोले, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. मेरे जीवन என் வாழ்வு परमेश्वर की महिमा करने के लिए தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக मैं एक डिस्प्ले बोर्ड बनूंगा। நான் டிஸ்ப்ளே போர்டாய் மாறி போவேன். मेरे जीवन என்னுடைய வாழ்க்கை किसी के लिए யாருக்காவது अपना हक जहां है என்னுடைய உரிமை எங்கே இருக்கிறதோ वहां भी அங்கேயும் கூட मैं किसी के ठोकर का कारण नहीं बनूंगा। யாருக்கும் இடரலா நான் இருக்க மாட்டேன். मेरा जीवन என்னுடைய வாழ்க்கை किसी न किसी रीति से எந்த விதத்திலேயும் किसी को भी யாருக்கும் उदार का अनुभव में लाने के लिए होना है। ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய அனுபவமாக இருக்க வேண்டும். आइए हम सब कोई खड़े हो जाएं। நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா?